ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து நூப் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். மேலே போய் அந்த அவன் நூப் மாதிரி இருக்கான், நம்மளுக்கே டஃப் கொடுப்பான் போல். நம்ம டவுன்லோட் பண்ணல. ஓகே, நம்ம வந்து பாட்டு மாதிரி தான் விளையாடணும். ரன்னிங் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுத்தி பிடிப்போம் நம்ம வாட்டுக்கு. பாட்டு எப்படி பண்ணுமோ. யாரா நான் ஏதோ ப்ரோ பிளேயர் மாதிரி ஒழிஞ்சிட்ருக்கான். என்னடா போட்டு தள்ளிட்டேன், கம்மியான டேமேஜ் தானே கொடுத்தேன். சரி, செவத்தை சுட்டுவோம், அப்போ தான் பாட்டுன்னு தெரியும். ஓகே கைஸ், இப்போ வந்து எங்களோட அடுத்த எக்யூப் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, நான் பாட்டுடா, அதை புரிஞ்சுக்கூடா. நீ பகலில் வந்து அடிச்சேன்னா செத்துருவேன்டா. பாட்டை வந்துட்டு ஒன்ட்டா படிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை அடிக்க முடியாது, செத்துருவோம் வேண்டாந்து எப்படியாது. இங்கே சும்மா போடுவோம் நம்ம பாட்டுன்னு காமிக்க. டக்குன்னு செத்து போடா. செத்து போயாச்சு. ஓகே கைஸ், ஓகே. அதுவுமே ஏன் செத்து போயிருப்பேன்னா, மேலே பிங்கி பார்த்துருப்பீங்க, அதனால தான் செத்துருப்பேன். நம்ம பாட்டு எடுக்கிறதுக்கு நடப்போம். வந்ததும் M1 ட்ரோகன் எனிமி யூஸ் பண்ணானா அவனும் பாட்டாக தான் இருப்பான். ஏன்னா ட்ரோகன் தான் இருக்கிறதுலே மொக்ககன். ஓகே, இப்போ இதை போட்டணும். என்னடா அவன் என்ன மேலே பாம்பு கட்டியாக இருப்பான் போல். ஓகே, இப்போ வந்து நம்ம போகலாம். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கானா? ஓகே, நம்மளும் போடுவோம். என்ன எட்ட மாட்டேங்குது. சரி, கீழே போவோம். ஓகே, நம்ம வாட்டுக்கு பாட்டு மாதிரி எழுத்து பிடிச்சிட்ருப்போம். செத்தா சாவோம். என்னடா 70 போகுது, 68. என்னடா அதுக்குள்ளே செத்துட்டான். அதுக்குள்ளே எப்படா செத்தான்? நான் பாட்டு மாதிரி தான் நட விளையாண்டேன். நோவே, எனக்கு மேலே பெரிய பாட்டாடுறான் போல. நான் பண்ணுறதே நோ ப்ராங்க்கு. ஐயோ, மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, கையெல்லாம் உறுத்துது. சார் எங்கே இருக்காரு? அங்கே இருக்காரா? நம்ம இந்த தடவை எதுவுமே பண்ண வேணாம், சும்மா ஒரே ஒரு புல்லட். அது கூட போடவில்லை. ஓகே, பரவாயில்ல, நம்ம சாவதானே வந்தோம். இன்னும் 2 மேட்ச்சு எப்படியாவது சேர்த்துடணும். இந்த தடவை வந்து நம்ம M10 எடுத்திருப்பான் அவன். ஆனால் M10 எனக்கு ஒன் டேப் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா M10 வந்து ஒன் டேப் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அதுவும் லெவல் 3 சிப் 3 போட்டால் ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் என் தலைவிதி அவன்கிட்ட அவுட் ஆகணும். ஆனாலும் நான் அவன்கிட்ட சில இதை அடிச்சிருப்பேன், மன்னிச்சிருங்க. நான் பாட்டு மாதிரி தான் மூமெண்ட்ஸே கொடுக்காம இருப்பேன். இந்த வாட்டி வந்து செத்துருவேன். அவன் வந்து அந்த அந்த கண்டெய்னர் உள்ளேருந்தே அடிச்சிருப்பான். அதான் எப்படின்னு தெரில. ஆனால் நம்ம சாவு வந்தோம்ல, அதை மட்டும் பார்ப்போன்ட்டு நான் எதுவுமே யோசிக்கலை. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, இந்த வாட்டி வந்து எங்கடா அவன்? என்னடா ஆச்சு? எங்கடா இருக்க? இங்கேறான். என்னடா ஹெட்டெல்லாம் போகுது? நான் உனக்கு உடம்புல தானடா அடித்தேன். ஓகே, இனிமேல் வந்து நம்ம ஒழுங்கா நம்ம ஆட்டத்தை காமிச்சிரும். 4 இது எடுத்துட்டோம்ல, இனிமேல் அவ்வளோதான், மூமெண்ட்ஸ் கொடுப்போம். எங்கடா இருக்க? ஓகே, அங்கே இதை போடு, இதை போடு. அங்கே இருக்கான். இங்கேடா இருக்க, இங்கே போடுறா. என்ன கைஸ் இப்படி எழுதி போடுறான்? நம்ம ஒழுங்காக கேர்ஃபுல்லாக விளையாடணும்னால எப்படியாச்சும் நம்ம மெடிக்கேட் போடுவோம். ஓகே கைஸ், ஓகே, நம்ம இப்போ இங்கே போயிடலாம். சைடில் போயிட்டு அடிக்க பார்ப்போம். அவனுக்கு ஹெட்டை போய் காமிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லவன் தான் நான் கைஸ் நினைக்கிறேன். நல்லவன் தான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அப்போ இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எல்லாமே போடுறாடே, இருக்கிற எல்லாமே போடு. எல்லாமே போட்டோம். அங்கே மாட்டிக்கிட்டான். ஏன்டா அங்கே யாருமே இல்லை?
இங்கே இருக்கான் டே ஹெடி கேம் பண்ணுறா. ஹெடி கேம் பண்ணிட்டே நான் கைஸ் ஹெட்டு தம்பி ரேஜ் குயிட் ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒருவேளை உண்மையாகவே நூபு நினச்சி ப்ராங்க் பண்ணுறானோ. டே நான் நூபு இல்லைடா, தெரிஞ்சுக்கோ. நான் நூபே இல்லை சொல்லிட்டேன். நான் நூபே கிடையாதுடா, பார்த்துக்கோ. அப்புறமா நீ தான் என்கிட்ட அடி வாங்குவ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மேலே போவோம். எவனாவது இருக்கீங்களாடா? என்ன கைஸ் ஓடுறான்? ஓ நம்மளுக்கும் லாஸ்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுறேண்ணா. ஓ நம்ம உண்மையாக பாட்டுன்னு நினைக்கிறானோ? என்னடா ஆச்சு கைஸ்? தம்பி ஃப்ரெண்ட் ஆறான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன கைஸ் தம்பி ஃப்ரெண்டா அது? ஓகே கைஸ், இன்னைக்கு இவனுக்கு ஒரு சம்பவம். டே தலை கம்மிடா. ஓகே ஸோ பை கைஸ், டேக் கேர்.